தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர விருப்பமும் வர்றாரு. அதுக்கான விஷயங்கள் தான் இதெல்லாம் பார்க்கப்படுது. பாய்ஸ் கார்டனில் அடுத்த ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாமல் நம்ம நீங்கள் விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது பலருக்கும் ஒரு ஆசையை தூண்டி விட்டு நடிகராக எல்லாரும் அரசியலுக்கு வந்து வின் பண்ணி ஜெயிச்சிடலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அந்த வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டும். இப்போ தனுஷ் அவர்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப ஆழமாக நம்புகிறாரு நம்ம அரசியலுக்கு தான் ஜெயிப்புன்னு சொல்லிட்டு. நான் வந்து அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கெல்லாம் உண்மையாக தெரியாது. எனக்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் நான்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. அதனால் நம்மளும் ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கு வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து இந்த கணக்கு போட்டது தான் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. நம்ம என்ன தான் பாய்ஸ் கார்டில் வீடு வச்சுருந்தாலுமே, நம்ம என்ன தான் ரஜினிகாந்த் அவருடைய மருமகனாக இருந்தாலுமே, நம்ம என்ன தான் அடுத்த லெவலில் ஒரு முக்கியமான ஸ்டாராக இருந்தாலுமே நம்மளை மக்கள் கூப்பிடல. விஜய் அவர்களுடைய புகழுக்கும் அவருடைய உச்சத்திற்கும் அவருடைய கரிஷ்மாட்டிக்கும் தனுஷ் அவர்கள் இன்றைக்கு அவர்கிட்ட நெருங்க கூட முடியாது. இதுதான் நான் சொல்ல வர்றது. இந்த ஓம் நமச்சிவாயா அப்புறம் வந்து ஜெய் ஓம் ஸ்ரீஜ் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஓம் நமச்சிவாயாலாம் வீட்டிலே வச்சுங்க, சரிங்களா? அது வீட்டில் வச்சுங்க. நீங்கள் வந்து சாய்ராம் சொல்லுங்கள், வீட்டில் வச்சுங்க, என்ன வேணால் பண்ணுங்க நீங்கள். ஆனால் அரசியலில் தமிழ்நாட்டில் மத அரசியல் பண்ணிங்கன்னா வேலைக்காக வரும். இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை காமிச்சதே அவங்களோட மாமியார் லதா அவங்க தான். அந்த அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டிசிஷன் மேக்கர் தான். இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் வந்தார் இல்லையா சிஎம், அந்த நாற்காலி நம் கணவர் ரஜினி வர வேண்டியது என்பது லதா அவர்களுடைய பார்வை. ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சரானதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை நம்மாலே உணர முடிகிறது. விஜய் அவர்கள் ஒரு பக்கம் சிஎம் ஆகிறார், மறுபக்கம் வந்து எக்ஸ்சிஎம் வந்து தோற்று போனவரை வந்து ரஜினி அவர்கள் பார்க்க போகிறது. கேட்டால் என்னுடைய நண்பரை வந்து ஆதரவு சொல்ல போனேன் நான் சொல்லிட்டு வந்து லதா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கணவரால் தான் ஆகும் இல்லை, அதனால நம்ம மருமகனையாவது ஆக்கலான்றது அவங்களுடைய பார்வையாக இருந்திருக்கலாம். அந்த சிஎம் நாற்காலி என்பது மக்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த முறை மக்கள் எடப்பாடிக்கும் நினைக்கல, ஸ்டாலினுக்கும் நினைக்கல, விஜய் அவர்களுக்கு நினைச்சாங்க, அவருக்கு வந்து உட்கார வச்சாங்க. அந்த இடத்துல தனுஷ் இருக்காருன்னு கேட்டால் இல்லை. சரி இப்போ இல்லை, அடுத்த எலெக்ஷன் வரல 31 அப்போ இருப்பாரான்னு கேட்டால் அப்போ இருக்க மாட்டாரு. இல்ல ஆனா சில பேர் சொல்றாங்கல்ல ஃபியூச்சர்ல 31 எலெக்ஷன்ல ஜோசி கிஷன் பாத்தீங்களா? இல்ல ஜோசி வீடியோ தான பாத்துக்கிட்டீங்க. அடுத்த 31 எலெக்ஷன்ல வந்து தனுஷ் ஆப்பனண்டாவும் விஜய் வந்து இதாவும் இருப்பாங்க. ஆப்பனண்ட்லாம் ஆக முடியாது. அப்ப வந்து திராவிட திமுக எல்லாமே அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன், திமுக திராவிடம் ஒழியட்டும் அழியட்டும், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஒழிக்கவாங்க அழிக்குவாங்க, சந்தோஷம் தான். ஆனா தனுஷ் அவர்களை மக்கள் அப்படின்னு பார்க்கலையே. ஒருவேளை இந்த 5 வருஷம் அவருடைய செயல்பாடுகள் மாறும் என்று சொன்னால் மக்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் கலை. சினிமால இருந்து எல்லாருமே அரசியலுக்கு எல்லாரும் வராங்களா? வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா வந்துகிட்டு. இப்போ சூர்யா அவர்கள் வர்றாங்கன்னு சொன்னாங்க, சூர்யா அவரே இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப புதுசா மறுக்காம தனுஷ் அவர்கள் வந்து வர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, கொடியை வேற காமிச்சிருக்காங்கல்ல, கொடியை வேற இது பண்ணி எல்லா பக்கமும் இது. அதுவும் பர்த்டேக்கு ரசிகர்களுக்கெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபார்முலா மாதிரி பால்கனில இருந்து டாட்டா காமிக்கிறது என்ன, வெளியில ரசிகர்களை வந்து பாக்குறது என்ன, இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு பின்புலம் வந்து அரசியலுக்கு வரப்போறது தான் இருக்கா என்ன? அவர் அரசியல் ஆசை அவருக்கு இருக்கு. அவர் வந்து தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர விருப்பமும் வர்றாரு. அதுக்கான விஷயங்கள் தான் இதெல்லாம் பார்க்கப்படுது. பாய்ஸ் கார்டனில் அடுத்த ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாமல் நம்ம. நீங்கள் விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது பலருக்கும் ஒரு ஆசையை தூண்டி விட்டுருக்கு. நடிகராக எல்லாரும் அரசியலுக்கு வந்து வின் பண்ணி ஜெயிச்சிடலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அந்த வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டும். சமகாலத்தில் எம்ஜிஆர் அவர்களோடு இருந்த சிவாஜி கணேசன் அரசியலுக்கு வந்தார், கட்சி தொடங்கினார், காங்கிரஸில் பயணித்தார். அவரால் ஒன்றும் பண்ண முடியல. எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் ஒரே அளவுக்கு புகழ், இவரை விட பயங்கரமாக நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நடிகர் திலகமாக இருந்தவர். ஆனால் மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை, அரசியலில் புறக்கணித்தார்கள். அடுத்தது திரு கமலஹாசன் அவர்கள், திரு ரஜினிகாந்த் அவர்கள், 2 பேருக்கும் ஒரே மாதிரி புகழ் எல்லாமே இருந்தாலுமே கூட ஒருத்தர் கூட கமலஹாசனோட வாப்பா அரசியல் சொல்லிட்டு யாரும் கோப்பல். நல்லா தெரியும் எனக்கு, அவர் அரசியலுக்கு யாருமே கூப்பிடல. அவராக வந்தார், அவராக போனார், இப்போ அவரே திமுக போயிட்டார். ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த 90 இறுதி காலகட்டத்தில் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு. வந்திருந்தா ஆயிருப்பார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் வரல. அப்போ
அப்புறம் வந்து நான் கட்சி தொடங்க போகிறேன் சொல்லிட்டு ஆன்மீக அரசியல் தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணார், எல்லாமே பண்ணிச்சு. கொரோனா உடம்பு ஒத்துக்காது வேணாம் சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஒருவேளை அவர் அப்போ வந்திருந்தா ஜெயிச்சிருக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியலை எனக்கு. ஏன்னா அப்போ திமுக ஜெயிச்சிருச்சு. அந்த டைமில் வந்து ஸ்டாலின் அவர்கள் அப்போ தான் முதல் முதலமைச்சர் ஆகிறாரு. இவர் வந்து வெற்றிடம் இருக்குது நிரப்ப போகிற சொல்லிட்டு வந்தார். வெற்றிடத்தை நிரப்ப முடியாமல் போயிட்டார் அப்புறமா. ஆனால் அதன் பிறகாக நீங்கள் அடுத்த தலைமுறை சினிமா மட்டும் தான் பேசுகிறேன், அரசியல் பேசல. அடுத்த தலைமுறை சினிமா யாருடையதுன்னா திரு அஜித் அவர்களுடையதும் திரு விஜய் அவர்களுடையதும். 2 பேருக்கும் பெரிய ஃபேன்ஸு எல்லாமே ரைட், ஓகே. ஆனால் வெகுஜன மக்களுடைய ஈர்த்த கதாநாயகன் யாருன்னு கேட்டால் விஜய் அவர்கள் தான். அப்போது நீங்கள் அந்த அடிப்படை பாருங்கள், எம்ஜிஆர், ரஜினி அவர்கள், விஜய் அவர்கள். அதே கூட பயணத்தை சிவாஜி கணேசன் அவர்களோ இல்லை கமலஹாசன் அவர்களோ அஜித் அவர்களோ அரசியலுக்கு வந்து யாரும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடல. வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. திரு அஜித் அவர்கள் அரசியலுக்கே வந்திருந்தாலுமே கூட அவரால் ஜெயிச்சிருக்கணும்னு கேட்டால் முடியாது. திரு கமலஹாசன் அவர்களுக்கும் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் என்ன நிலைமையோ அதுதான் அவருக்கு. ஏன்னு கேட்டால் மக்கள் அவர்களை அப்படி பார்க்கல. ரஜினிகாந்த் அவர்களை சொல்லும்போது தலைவர் தான் சொல்லுவாங்க, தலைவர் படம் தலைவர் அப்படி தான் சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போகிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருடைய படங்கள் செயல்பாடு எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அவர் வந்து உருவாக்கப்பட்டது அவங்க அப்பாவால் தான். அப்படிலாம் இருந்த ஒரு நபர் தான் இன்றைக்கி அரசியலுக்கு வந்து வின் பண்ணார். வின் பண்ணதுக்கு என்ன காரணம்னு அதை பேசணும்ல. விஜய் அவர்களை மக்கள் அடித்தாங்க. அவர் வந்தாலுமே கூட மக்கள் அவரை தேர்ந்தெடுக்க முன்முடிவு செய்தார்கள். இப்போ நீங்கள் இதே காலகட்டம் எடுத்துங்க, அடுத்து எடுத்துங்க. நீங்கள் தனுஷ் அவர்கள், சிம்பு அவர்கள். அடுத்து வாங்க நீங்கள் சூர்யா அவர்கள், விக்ரம் அவர்கள். அடுத்து வாங்க நீங்கள் விஜய் சேதுபதி அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள். அடுத்து வாங்க நீங்கள் அவர் டூடு படம் ஹீரோ பேர் என்னமா டூடு படம் நடிச்சார், பிரதீப் ரங்கநாதன். அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் இருக்கார். இன்னொருத்தர் இப்போ இன்னொருத்தர் கூட வந்திருக்காரு நினைக்கிறேன், சாய் அபயங்கர்னு ஒரு நியூஸ் டேரக்டர் இருக்காருன்னா அவர் கூட நாளைக்கு ஹீரோவாக மாறுவார். இது என்னன்னா இப்போ இந்த காலம் முடிஞ்சிச்சா, யார் அஜித் விஜய் அவருடைய காலம் முடிஞ்சிச்சு. அடுத்த ரேஸில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் அந்த ஒரு சூர்யா விக்ரம் அப்படி விக்ரம் அவர்கள் பெரியவர் ரொம்ப. ஆனால் அந்த ரேஸில் சொல்லுவாங்க விக்ரம் அவர்கள் பெரியவர், இவங்களோட ரொம்ப பெரியவர் வயதெல்லாம். அந்த ரேஸில் வந்து சொல்லுவாங்க. ஸோ சூர்யா அவர்கள் வந்து இப்போ நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து அரசியலுக்கு வந்தாலுமே தப்பு கிடையாது, பெரிய ஆதரவு இருக்கும். ஏன்னு கேட்டால் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு. ஆனா அவர் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ள வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சொல்லிட்டாரு. அப்புறம் மாறலாம் இல்லையா, அதுல எனக்கு மாற மாட்டாருன்னு சொல்ல என்ன இருக்கு. அடுத்ததா வந்திருக்காரு நம்ம தனுஷ். அப்போ சிம்பு அவர்கள் இருக்காருல்ல, அவரை விட்டு பாரு. நான் சிம்பு அவர்கள் நிறைய சில பொது கருத்துலாம் பேசுவார். நான் தமிழன் அது இது சொல்லிட்டு தமிழுக்கா அதெல்லாம் சொல்லிட்டு பேசுவார், பொது கருத்துலாம் பேசுவார். ஒரு லா காலேஜுடைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு கூட அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸில் போய்ட்டு, ஐ மீன் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி எங்கள் யூனிவர்சிட்டியில் தான் போய்ட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு தெரிவித்தார் சிம்பு அவர்கள். நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோவை. அவருமே தமிழுக்காகலாம் பேசக்கூடிய ஒருத்தர். தமிழண்டானா ஒரு தமிழண்டா அப்படின்னு பாட்டு போட்டாலும் நீங்கள்லாம் தமிழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ அப்படி வந்து இருக்குது. இப்போ தனுஷ் அவர்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப ஆழமாக நம்புகிறாரு நம்ம அரசியலுக்கு தான் ஜெயிப்புன்னு சொல்லிட்டு. நான் வந்து அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டினுடைய மண் என்பது, நான் இது வரைக்கும் என்ன நினச்சிருந்தேன்னா வந்து சினிமாக்கெல்லாம் ஒரு காலத்தில் தான் ஓட்டு போட்டிருந்தாங்க, இப்போல்லாம் அப்படி கிடையாது சொல்லி நானே நினச்சிருந்தேன். எனக்கெல்லாம் உண்மையாக தெரியாது. எனக்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் நான்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனால் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவர் தான் முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லையா. அதனால் நம்மளும் ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கு வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து இருக்குது. இந்த கணக்கு போட்டது தான் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. நம்ம என்ன தான் பாய்ஸ் கார்டில் வீடு வச்சுருந்தாலுமே, நம்ம என்ன தான் ரஜினிகாந்த் அவருடைய மருமகனாக இருந்தாலுமே, நம்ம என்ன தான் அடுத்த லெவலில் ஒரு முக்கியமான ஸ்டாராக இருந்தாலுமே நம்மளை மக்கள் கூப்பிடல. இப்போ அந்த கூட்டர்களில் அந்த கூட்டம் விஷால் அவர்களுக்கு கூட இருக்குது. விஷாலுக்கு கூட பெரிய கூட்டம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. விஷால் அவர்களுக்கு கொடி கிடி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா கூட்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் 2 படம் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அகில இந்திய உங்கள் ரசிகர் மன்ற தலைவராக பொறுப்பேற்றுப்பார் ஒருத்தர். நாளைக்கு கலைச்சொல்லி வந்து நடிகை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அகில இந்திய அளவில் வந்து ரசிகர் மன்றம் தொடங்கிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக அகில இந்திய தான். அன்றைக்கி நான் பார்த்து விஷ்ணு விஷால் இருக்கார் இல்லையா, இப்போ இந்த கட்டா குஸ்தி பட ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு கூட பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் ரசிகர்களாக இருக்காங்க. எனக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டேன் நான். என்னடா விஷ்ணு விஷால் அவர்களுக்கு அகில இந்திய அளவில் வந்து ரசிகர் மன்றமா, பரவாயில்ல, இந்திய அளவில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய ரசிகர்கள் இந்திய அளவில் இருக்காங்க அப்படின்றது அப்போ தான் புரிஞ்சுக்கிறேன் நான். இது என்னன்னா, விஜய் அவர்களோட நீங்கள் வந்து இந்த தேதியில்
தமிழ்நாட்டில் எந்த ஒரு பர்சனாலிட்டியும் எந்த துறையிலும் நீங்கள் ஒப்பிட முடியாது. எந்த துறையுமே சொல்கிறேன் நான். அந்த பர்சனாலிட்டி கிட்ட நீங்கள் யாருமே ஒப்பிட முடியாது. இந்தியாவில் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், தோனி அவர்கள் இருக்கார் இல்லையா, தோனி அவர்களுடைய புகழுக்கு ஈடாக ஒரு 5 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோனி அப்படின்னாலே ஓவரால் பேன் இந்தியா ஸ்டார். நீங்கள் ஒரு சினிமா ஸ்டாரோட ஒப்பிட முடியாது. இப்போ ஷாருக் கான், சல்மான் கான், அமிதாப் பச்சன்லாம் சொல்லுவாங்க, அவங்களாம் கூட அவர்கிட்ட வர முடியாது. ஏன்னு கேட்டால் புகழின் உச்சியில் தோனி அவர்கள் இருந்தார். அவருடைய திறமை ப்ளஸ் மக்கள் அவரை கொண்டாடினாங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. நீங்கள் இந்திய அளவில் தோனி அப்படின்னா பயங்கரமான ஒரு இமேஜ், பயங்கரமான பவர் இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய அளவில் வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பவர் இருக்கிறது மோடி கிட்ட அவருக்கு மட்டும்தான். சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் தான் பயங்கரம்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற அந்த பாலிவுட் வட்டாரங்களில் என்னுடைய அறிவுக்கு ஏற்ப இவர் தான் பெரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்கள் விஜய் அவர்களுடைய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த யாராவது ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் ரஜினி ரீப்ளேஸ் பண்ணுவார். வந்து ரஜினிகா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் ஒரு போட்டி இருந்துச்சு. ஆனால் அந்த போட்டியே ரொம்ப தப்பான போட்டி தான். ஏன்னா அவர் வேற, இவர் வேற, அந்த ரசிகர்கள் வேற, இந்த ரசிகர்கள் வேற, கலெக்ஷன் போட்டின்னு வச்சுக்கலாமே. அந்த இடத்துக்கு அஜித் அவர்கள் வர மாட்டார். ஏன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எனக்கு அதில் பெரிய அவர் மேலே ஒரு பெரிய விமர்சன பார்வையும் இருக்கு. ஆனால் அவர் கலந்துக்கவும் மாட்டுறாரு. அது அவர் விருப்பம். நம்ம எதுக்கு சும்மா கொண்டாடணும் போயிட்டு அம்மா வந்து என்னடா அவர் சும்மா தானடா இருக்கார், நீங்கள் அவர் விட மாடுங்கன்னா அது அவர் விருப்பம். அவர் வந்து பேசாமல் போயிடுறாரு. இப்போது சினிமாவில் விஜய் அவர்களுடையத்தையும் ரஜினி அவர்கள் தான் பிடிச்சிருக்காரு. ரஜினி அவர்கள் இடத்துக்கும் யாரும் போக முடியாது இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ரீதியாக வந்து ரஜினி அவர்கள் படத்தை விட விஜய் அவர்கள் படம் கலெக்ஷன் ரீதியாக அதிகமான வசூலிச்சது. ஆனால் இன்னைக்கு ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான வசூலிச்ச படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் திரைப்படம் ரஜினி அவர்கள் நடித்த அந்த 2.0 தான் அதிகமான வசூல். அதன் பிறகுவாகவும் அவருடைய படம் தான் ஒன்று இருக்கு. எனக்கு டக்குன்னு பேர் தெரியல, தெரியும் தப்பா சொல்லிட்டு போறதுக்கோசம் நான் சொல்லல. ரெண்டாவதும் அவர் படம் தான் இருக்கு. மூணாவது தான் இவர் படம் இருக்கு. ஐ மீன் லியோ வந்து அதிகமான வசூல் வந்து விஜய் படம் வந்து வசூலிச்சது. லியோ படம் ஜனநாயகம்லாம் அவ்வளோ போகாது. ஏன்னு கேட்டால் லீக் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். அது மக்கள் ரசிகர்கள் அந்த மோகத்துக்கு அது இருக்கான்னு சொல்லி தெரியும். ஏன்னா எனக்கு ஜனநாயகம் பிடிச்சிருச்சு. எனக்கு அந்த சென்டிமெண்ட்டை தவிர ஜனநாயகம் படம் பார்த்தேன், அதை பற்றி பேசவே இல்லைல்ல. ஜனநாயகன் படம் நான் பார்த்தேன். நான் ஜனநாயகன் படத்தில் வந்து எனக்கு அந்த சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தவிர படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான். சில அந்த ஓவர் ஹைப்பு சயின்டிக்ஸ் அதெல்லாம் போகாமல் முழுக்க ஒரு அரசியல் படமாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, ஒரு ரமணா மாதிரி ஒரு படம். விஜயகாந்த் அவர்களுடைய முக்கியமான படம் வந்து ரமணா. அது நீங்கள் அந்த ஒரு கடைசி டைலாக் ஒன்று இருக்கும், நான் வந்து தீர்ப்பு எழுதப்பட்ட ஒரு பேனா என்னை உடைச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய டெத்து வந்து காட்டுவாங்க. உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு ஒரு மாதிரி கண்கலங்கிற மாதிரி இருக்கும் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் படமாக ரமணா படம் வந்து இருந்துச்சு. நான் அப்படி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது அப்படி இல்லை. இவர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆரம்பத்தில் இன்னொன்று சொன்னாங்க, அந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே அம்பேத்கரோட புக்கை கொடுத்தா தூக்குவார், அது வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. அது என்ன கணக்கு, அது ஒன்றும் புரியல எனக்கு. சரி, இப்போ இந்த சினிமாவிலையுமே பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அவருடைய இடத்துக்கு வந்து வர முடியல. அடுத்த இடமாவது வருவாங்கட, வர முடியாது. ஏன்னு கேட்டால் மக்கள் அப்படி யாரும் ஏற்றுக்கல. ரஜினிகாந்த்னா அது ஒரு ரஜினி தான், விஜய்னா ஒரு விஜய் தான், அப்படி தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போ தனுஷ்க்கு இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு தனுஷ் அவர்களுக்கு நிறைய படம் ஃப்ளாப்பு, ரொம்ப நிறைய படம் ஃப்ளாப்பு. சமீபம் தான் சில படங்கள் வெற்றி அடைஞ்சிச்சு. மற்றபடி நீங்கள் இப்போ வெற்றிமாறன் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் எடுத்த படங்களை தவிர மற்ற படங்களும் அவருக்கு பெரிய அளவில் போச்சான்னு கேட்டால் தெரியல எனக்கு. சமீப காலத்தில் சொல்கிறேன், சமீப காலத்தில் எனக்கு பெருசாக வந்து போன மாதிரி எனக்கு தெரியல. அந்த படங்கள் தான் வந்து போனதாக என்னுடைய நினைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ராயன் கலெக்ஷன் வந்திருக்கலாம், கேப்டன் மில்லர் கலெக்ஷன் வந்திருக்கலாம், பட் மக்கள் மனசில் போய் நின்றுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ விஜய் அவர்களுடைய படங்கள் வந்து பல படங்கள் வந்து காதல் படங்களாக இருந்தால் கூட நிற்குதுன்னு கேட்டால் அது அந்த மாதிரி எடுத்துகிட்டு அவர். அது வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு பையனுடைய மனசுலையும் சாதாரண குடும்பத்தையும் போய் கனெக்ட் ஆகும். அது நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த எலைட் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, எலைட் பீப்புள்ஸ் சம்மந்தமான கதைகள் மட்டுமே பண்ணக்கூடிய நடிகர்களுடைய படம் வந்து நிற்காது. சாதாரண ஒருத்தருடைய வாழ்வியல், காலேஜ் படிக்கிறவங்க, அவங்க அப்பா வந்து அங்கே வேலை செய்தார், அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி படங்கள் வந்து யார் அதிகமாக நடிக்கிறாங்களோ அவங்கள படங்கள் தான் வந்து நிற்கும். அதனுடைய ஃபார்முலா தான் யார், எம்ஜிஆர் அவர்கள், ரஜினி அவர்கள், விஜய் அவர்கள், இப்படி வந்தவங்க.
ஸோ அந்த இடத்துல தனுஷ் அவர்கள் இருக்காருன்னு கேட்டால் தனுஷ் அவர்கள் சாதாரணமாக நம்ம வீட்டு பையமாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய சமீப கால படங்கள் வந்து அந்த மாதிரி மக்கள் மனசில் போய் நிற்கலை, ஒரு சில படங்களை தவிர. இப்போது அவருக்கு இந்த அரசியல் ஆசை வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது, நீங்கள் ஆன்மீக அரசியலை முன்னெடுங்க சொன்னார் இல்லையா, ஓம் நமச்சிவாயா ஓம் காளி. வந்து இவ்வளோ ஒரு அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை காமிச்சதே அவங்களோட மாமியார் லதா அவங்க தான். ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டெசிஷன் மேக்கர் தான். நான் அதை இல்லைன்னு சொல்லல, ரஜினி அவர்களை இயக்கிறதே அந்த அம்மா தான் சொல்றாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் ஒரு பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கக்கூடாதா அண்ணா? அதெல்லாம் கேளுங்க, அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். நானே அட்வைஸ் பண்றேன்னே, இன்னும் கல்யாணம் அவ்வளோதான் இருந்தாலும் சொல்றேன் நான். மனைவி பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது தான். ஏன்னா எந்த ஒரு மனைவியுமே தன் கணவன் உயர வேணும்னு நினைப்பாங்க, தன் கணவன் வலிமையா இருக்கும்னு நினைப்பாங்க. அதனால அந்த அம்மா நினைக்கிறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம். ரஜினி அவர்கள் ஆகல, அதனால தான் மருமக வர விஷயத்துக்கு இப்பதான் விஷயத்துக்கே வர சரிங்களா. இவெல்லாம் உங்களுக்கு பெரிய கதை எடுத்து சொல்லியிருந்தேன். இப்ப என்னன்னா, விஜய் அவர்கள் வந்தார் இல்லையா சிஎம், அந்த நாற்காலி, அந்த நாற்காலி நம் கணவர் ரஜினி வர வேண்டியது என்பது லதா அவர்களுடைய பார்வை. ரஜினிகாந்த் அவர்களுக்குமே விஜய் அவர்கள் முதலமைச்சரானதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை நம்மாலே உணர முடிகிறது. விஜய் அவர்கள் ஒரு பக்கம் சிஎம் ஆகிறாரு, மறுபக்கம் வந்து எக்ஸ் சிஎம் வந்து தோத்து போனவரை வந்து ரஜினி அவர்கள் பார்க்க போறாரு. கேட்டால் என்னுடைய நண்பரை வந்து ஆதரவு சொல்ல போனேன் நான் சொல்லிட்டு. வந்து லதா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கணவரால் தான் ஆக முடியல, நம்ம மருமகனையாவது ஆக்கலான்றது அவங்களுடைய பார்வையா இருந்திருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒன்று நான் சொல்றேன், நான் அந்த சிஎம் நாற்காலி என்பது மக்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த முறை மக்கள் எடப்பாடிக்கும் நினைக்கல, ஸ்டாலினுக்கும் நினைக்கல, விஜய் அவர்களுக்கு நினைச்சாங்க, அவருக்கு வந்து உட்கார வச்சாங்க. அந்த இடத்துல தனுஷ் இருக்காருன்னு கேட்டால் இல்லை. சரி இப்போ இல்லை, அடுத்த எலெக்ஷன் வரல 31 அப்போ இருப்பாரான்னு கேட்டால் அப்போ இருக்க மாட்டாரு. இல்ல ஆனா சில பேர் சொல்றாங்கல்ல ஃபியூச்சர்ல 31 எலெக்ஷன்ல ஜோசி கிஷன் பாத்தீங்களா? இல்ல ஜோசி வீடியோ தான பாத்தீங்க. இல்ல சில இதுல விஜயோட ஜோசி வீடியோ தான அது. பெரிய ஸ்டேஜ்லயே சில பேர் சொல்றாங்க, சில அவங்க ஜோசியர்னு சொல்லலாம், இல்ல கட்சி சார்ந்தவங்க சொல்லலாம், சில பேர் சொல்றாங்க அடுத்த 31 எலெக்ஷன்ல வந்து தனுஷ் ஆப்பனண்டாவும் விஜய் வந்து இதாவும் இருப்பாங்க. அப்ப வந்து திராவிட திமுக எல்லாமே அப்படியே போயிரும் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன், திமுக திராவிடம் ஒழியட்டும் அழியட்டும், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஒழிக்கவாங்க அழிக்குவாங்க, சந்தோஷம்தான். ஆனா தனுஷ் அவர்களை மக்கள் அப்படி இன்னும் பார்க்கலையே. ஒருவேளை இந்த 5 வருஷம் அவருடைய செயல்பாடுகள் மாறும் என்று சொன்னால் மக்கள் பார்க்கலாம். நம்ம என்ன சொல்றோம், தனுஷ் அவர்கள் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இன்னொன்று சொல்கிறேன், அவர் தமிழர் இல்லை என்பதை அவருடைய தந்தையே சொல்லியிருக்கார், நான் சொல்ல, சரிங்களா? அவர் என்ன சமுதாயம் என்பதை அவங்க அப்பாவே சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி சில பேக் ஃபேர்லாம் அவங்ககிட்ட இருக்குது. விஜய் அவர்கள் தமிழர் தான், ஆனால் அவர் என்ன சாதின்றதை பல பேர் தேடி அடிச்சு கொண்டு அது இது பண்ணுறானுங்க, சரிங்களா? அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தமிழர் இல்லை என்பதை உங்கள் அப்பாவே சொல்கிறாரு, நீங்கள் தமிழ் சாதி இல்லை அப்படின்றத. உடனே என்னடா எனக்கே ஒரு மாதிரி பேசுறதுக்கு இல்லைடா, நம்மளையே சாதி ஒழியணும்னு சொல்கிறோம், நம்மளே தமிழ் சாதி இல்லையேன்னு சொல்கிறோமே, எனக்கே ஒரு வருத்தம் இருக்குதான். ஆனால் அதையுமே நான் பதிவு பண்ணோம் இல்லையா, நீங்கள் தமிழ் சமூகம் இல்லை என்று அவர் சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் உங்களை தமிழர் இல்லாதவங்களும் நான் பார்க்க மாட்டேன். அப்படி தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் உணர்வுடன் தமிழுக்காகவும் தமிழர் நிலத்திற்காகவும் பேசக்கூடிய அத்தனை பேரும் தமிழர்கள் தான் என்னுடைய பார்வையில். அதனால நான் தனுஷை வந்து தமிழர் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களை பற்றி உங்கள் அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு சமூக வலைதளங்களில் உலாவி கொண்டு வருகிறது. இப்போ தனுஷ் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஏற்ற புகழ் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னா தமிழ்நாடு ஒன்றும் அந்தளவுக்கு மோசமாக இல்லை. இப்போ விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவரை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் யாரும் இல்லை, தேர்ந்தெடுத்தாங்க. சரி, அப்போ தனுஷ் வந்துட்டாரு, விஜய் வசு தனுஷ் ஆகும்னு கேட்டால் ஆகாது. திமுகலாம் உடனேலாம் அழிஞ்சு ஒழிஞ்சிடாது. அடுத்த முறையும் திமுக ஐயோ நம்ம கணிக்கு இப்பவும் தப்பாயிடுமோ, ஏன்னா போன முறை நம்ம தானே வந்து தாவேக்க வராதுன்னு சொன்னாரால நான் கணிக்கவே மாட்டேன். இருந்தாலும் கருத்தை மட்டும் சொல்றேன், தனுஷ் அவர்கள் வந்து எதிர்கட்சியெல்லாம் வரமாட்டாரு, ஆளுங்கட்சியா கொடுக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அப்படியே புரட்டி போட்டு விஜய் மாதிரி அப்படிலாம் நினைக்கிறதுலாம் கிடையாது. விஜய் அவர்களுடைய புகழுக்கும் அவருடைய உச்சத்திற்கும் அவருடைய கரிஷ்மாட்டிக்கும் தனுஷ் அவர்கள் இன்றைக்கு அவர்கிட்ட நெருங்க கூட முடியாது. இதுதான் நான் சொல்ல வர்றது. அதனால நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்குன்றது 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்றேன், நான் எலெக்ஷன் கிட்டே சொல்றேன். இப்போ சொல்றது ரொம்ப ஃப்ரீயா சொல்றது, ரொம்ப முன்னாடியே சொல்றதா வந்து இருக்கும். அதனால சொல்ல வேணாம். இந்த ஓம் நமச்சிவாயா, அப்புறம் வந்து ஜெய் ஓம் ஸ்ரீ அதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா
தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதை நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன். ஏன்னு இல்ல கேட்டா இவங்களுக்கு தனுஷ் அவர்களுக்கு வந்து பின்னாடி பேக் போன ஆர்எஸ்எஸ் எல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதாம விஜய் அவர்களே சொன்னாங்க. எங்க அண்ணன் திரும்பவே சொன்னாரு, என்ன நீங்க ஆர்எஸ்எஸ் பெற்று இருந்த பிள்ளை சொல்லிட்டு. நான் பிஜேபி ஒரு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பின்னாடி நான் சொல்லல, ஆனா அவரே சொல்லிப்பாரு. ஓம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னார். என்ன சொன்னார் அவரு? ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயாலாம் வீட்டிலே வச்சுங்க, சரிங்களா? அது வீட்டில் வச்சுங்க. நீங்கள் வந்து சாய்ராம் சொல்லுங்கள், வீட்டில் வச்சுங்க, என்ன வேணால் பண்ணுங்க நீங்கள். ஆனால் அரசியலில் தமிழ்நாட்டில் மத அரசியல் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. விஜய் அவர்கள் என்ன பண்ணார்னா எம்மதமும் சம்மதமும் சொன்னார். நான் கிறிஸ்தவன் தான்ப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இந்து கோயிலுக்கும் போகிறேன், நீங்களும் போங்க. மசூதிக்கு போகிறேன், நீங்களும் போங்க. அது வேற. ஆனால் அவர் வரப்பே வந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லல. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் சொல்லாமல் மறந்துருங்க. ஒரு இதெல்லாம் பண்ணியிருந்த கூட அதெல்லாம் வந்து மறக்கடிச்சிருங்க. ரஜினிகாந்த் அவர்களே இந்த சாமி பேரெல்லாம் சொன்னீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவானவங்க தான். இந்த மத அரசியலாக வேறு இங்கே ஜாதி வச்சு அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் நீங்கள். ஆனால் அதை கூட விஜய் அவர்கள் வந்து ஓரளவுக்கு அடிச்சு வச்சு காலி பண்ணிட்டார் நினைக்கிறேன், நான் நம்புறேன் நான். அதனால் இதை தவிர்த்துடலாம். அவர் இதை வச்சுட்டு பண்ணாருன்னா வேலைக்கு ஆகாது. அப்புறம் ராகுல் அரசு மாதிரி தான் அவர் கடைசியில் சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கடைசியான பார்வை.